ஆம்னி பேருந்துகளை சில வாரங்களுக்கு கோயம்பேட்டில் இருந்து இயக்க அனுமதிக்க முடியுமா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்கள். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஆம்னி பேருந்துகளை சில வாரங்களுக்கு கோயம்பேட்டில் இருந்து இயக்க அனுமதிக்க முடியுமா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதேபோல தமிழக போக்குவரத்து துறை ஆணையர் நாளை பதிலளிக்கவும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு முடியும் வரை கோயம்பேட்டில் இருந்து இயக்க அனுமதிக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்கள். சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட வேண்டும் என கடந்த 24ஆம் தேதி போக்குவரத்து துணை ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ஒய்பிஎம் மற்றும் வெற்றி ஆகிய 2 தனியார் பேருந்து நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளன. இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்களில் போக்குவரத்து ஆணையரின் புதிய கட்டுப்பாடு 20 ஆண்டுகால நடைமுறைக்கு எதிரானது என்றும் கடந்த 20 ஆண்டுகளாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் வரும் பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2003ஆம் ஆண்டு கோயம்பேடு பேருந்து நிலையம் துவங்கிய போதும் இதுபோன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் கட்டுப்பாடுகளுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அதை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மட்டுமே பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற உத்தரவு காரணமாக பயணிகள் மட்டுமல்லாமல் தனியார் பேருந்து நிறுவனங்களும் அசௌகரியத்திற்கு ஆளாகியுள்ளதால் தொடர்ந்து கோயம்பேடு வரை இயக்க அனுமதிக்கும்படி உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி ஆர்.என். மஞ்சுளா முன்பு இன்று விசாரணை கொண்ட பொழுது கடந்த 24ஆம் தேதி போக்குவரத்துறை ஆணையர் பிறப்பித்த உத்தரவு 2 நாட்களில் அமல்படுத்தப்பட்டதாகவும் இந்த வழக்கு முடியும் வரை தனியார் பேருந்துகளை கோயம்பேடு வரை இயக்க அனுமதிக்க வேண்டும் என தனியார் பேருந்து நிறுவனங்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் வாதிட்டார். இதையடுத்து தென் மாவட்டங்களில் இருந்து வரும் தனியார் பேருந்துகள் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்பட வேண்டும் என்ற போக்குவரத்து ஆணையரின் உத்தரவை சில வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கலாம் என அரசு தரப்புக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். இது குறித்து விளக்கம் பெற்று தெரிவிப்பதற்கு அவகாசம் வேண்டும் என அரசு தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் கேட்டுக்கொண்டார். இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.